அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர் ஆர்டிசி. பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ராஸ்பெக்டிங். ரொம்ப சூப்பரான, ஏன்னா நம்ம அந்த ப்ராஸ்பெக்டிங் அப்படின்றது நிறைய படிக்கணும். காரணம் என்னென்னா நம்ம செய்கிற தொழிலுக்கு ப்ராஸ்பெக்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது நம்ம தெரியும். அது அப்போ ப்ராஸ்பெக்டிங் நம்ம நிறைய விஷயங்களை பற்றி, நம்ம ப்ராஸ்பெக்டிங்கை பற்றியும் நிறைய ப்ராஸ்பெக்டிங்கை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதெல்லாம் பற்றி நம்ம என்ன பண்ணணும், நம்ம நல்லா படிக்கணும். ஓகே, இன்றைக்கி நம்ம அந்த ப்ராஸ்பெக்டிங் அப்படின்ற இந்த சப்ஜெக்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ப்ராடக்ட் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட் இருக்குது. கிட்டத்தட்ட 150க்கு மேற்பட்ட ப்ராடக்ட் நம்ம வச்சுருக்கிறோம். அதே மாதிரி நம்மள்ட்ட ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதாவது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நல்ல ஒரு நாமினேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நிறைய பேர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க, சக்ஸஸ் ஆகியிருக்காங்க இந்த தொழிலில். இப்படி எல்லாம் இவ்வளோ விஷயங்கள் இருந்தும் நம்மளால் இதை சரியான முறையில் செய்ய முடியல அப்படின்னா அதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒரு காரணம் பார்த்திங்கன்னா இது ப்ராஸ்பெக்டிங் தான். இந்த ப்ராஸ்பெக்டிங் அப்படின்றது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இவ்வளோ விஷயம் இருக்குது. இதை வாங்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? ஆட்கள் வேணுமே. ஆட்கள் இதை வாங்கிறதுக்கு, அதாவது ப்ராடக்டாக இருக்கட்டும், நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா வாங்கிறதுக்கு என்ன வேணும்? ஆட்கள் வேணும். அவங்கள எப்படி, அந்த மாதிரி நம்மக்கிட்ட இருந்து வாங்கக்கூடிய ஆட்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சிஸ்டம் வேணும். அதுதான் அந்த ப்ராஸ்பெக்டிங் சொல்லக்கூடியது. அப்போது ப்ராஸ்பெக்டிங்னு சொன்னால் அதாவது ஃபைண்டிங் சம்மொன் வில்லிங் டு பை அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைண்டிங் சம்மொன் வில்லிங் டு பை, அதாவது வாங்க விரும்பும் ஒருவரை கண்டறிதல், அதுக்கு பேர் தான் ப்ராஸ்பெக்டிங். வாங்க விரும்பும் ஒருத்தரை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் ப்ராஸ்பெக்டிங். இப்போ ப்ராஸ்பெக்டிங் பண்ணி ஒருத்தரை நீங்கள் நம்மளுடைய ப்ராடக்டாக இருக்கட்டும், நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும், இதை ஒருத்தர் பையிங் பண்ணணும், வாங்கணும் அப்படின்னா முதல்ல நாம் அந்த மாதிரியான நபர்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சில வழிமுறைகளை நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். அப்போது அதை எப்படி செய்யலாம், அது எந்த மாதிரி நம்ம அந்த ப்ராஸ்பெக்டிங்கை நம்ம ப்ராஸ்பெக்டிங் எப்படி நம்ம கரெக்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்பர் 1 என்னென்னா, ஒரு ப்ராஸ்பெக்டிங்கை கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் முதல்ல கன்சிஸ்டன்சியாக என்ன பண்ணணும், எதுவாக இருந்தாலும் கன்சிஸ்டண்ட்டாக செய்யணும். ஒரு ஃபாலோஅப், ஒரு விஷயத்தை நீங்கள் அவருக்கு ஒரு மெசேஜ் போடுறீங்கன்னா அதை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ச்சியாக செய்யணும். ஒரு நாள் போடுவீங்க, ஒரு வாரம் போட மாட்டீங்க, திடீர்னு போடுவீங்க, திடீர்னு ஒரு வாரம் நீங்கள் செயல்முறையில் இல்லை, உங்களுடைய கன்சிஸ்டன்சி தொடர்ச்சி இல்லைன்னா கண்டிப்பாக உங்களால் அந்த ப்ராஸ்பெக்டிங்கை கண்டுபிடிக்க முடியாது. அப்போ தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு வேலையை கண்டினியூஸாக ஹேபிட், அது ஒரு ஹேபிட், ஒரு பழக்கமாக மாற்றுங்க. அது ஒரு பழக்கமாக கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராஸ்பெக்டிங்கை ஈஸியாக என்ன பண்ணலாம், நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, அப்போ எது செஞ்சாலும் நீங்கள் ஒரு போஸ்டிங் போடுறீங்க அப்படின்னா அதை கன்சிஸ்டண்ட்டாக போடுங்க. ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுறீங்கன்னா அதை கன்சிஸ்டன்சியாக செய்யுங்க. ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறீங்க, ஒருத்தர்கிட்ட இதை பற்றி பேசுகிறீங்கன்னா அவரை கன்சிஸ்டன்ஸை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது தான் ப்ராஸ்பெக்டிங் பர்ஃபெக்டாக உங்களால் என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். அவர் நம்மளுடைய கஸ்டமர் தானா இல்லையான்றதை கண்டுபிடிக்க முடியும். நம்பர் 1. நம்பர் 2, நம்ம பிஸ்னஸுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பார்த்திங்கன்னா, நான் சொன்னேன் ப்ராஸ்பெக்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. அப்புறம் ப்ரெசென்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ப்ராஸ்பெக்டிங் பண்ணிட்டோம்னா அடுத்தது என்ன பண்ண போகிறோம், ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறோம். ப்ரெசென்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா க்ளோசிங். இந்த 3 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லுவோம். ப்ராஸ்பெக்டிங், ப்ரெசென்டிங், க்ளோசிங். இதில் ஒருத்தர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா இதில் ரொம்ப ரொம்ப மிகவும் முக்கியமானது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் சொல்லக்கூடியது க்ளோசிங். க்ளோசிங் தான் என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் க்ளோசிங் தான் சொல்லுவாங்க இல்லையா? ஏன்னா க்ளோசிங் ஆகாமல் எதுவுமே நமக்கு என்ன வராது, ரிசல்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே உங்களுக்கு க்ளோசிங் 100% நடக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்பர் 1 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா ப்ராஸ்பெக்டிங்கில் நீங்கள் 100% கிளியர் ஆகிட்டீங்க, கிளியராக ஒருத்தரை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரெசன்டேஷனும் சக்ஸஸாக நடக்கும், க்ளோசிங்கும் சக்ஸஸாக நடக்கும். ஆனால் அந்த ப்ராஸ்பெக்டிங் நீங்கள் சரியாக செய்யலை அப்படின்னா நீங்கள் ப்ரெசன்டேஷனும் உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும்,
உங்களுக்கு க்ளோசிங்கும் கிடைக்காது. அப்போது நம்ம எதில் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக வைக்கணும்? ப்ராஸ்பெக்டிங்கில் அதிகமாகும். ப்ராஸ்பெக்டிங் தான் நம்மளுடைய மெயின் இம்பார்ட்டன்ஸான விஷயம். நீங்கள் ஒருத்தரை ஐடென்டிஃபை பண்ணாமல் அவர்கிட்ட நம்மளுடைய பிஸ்னஸையோ ப்ராடக்டையோ நீங்கள் பேச உங்களுக்கு அதனுடைய ரிசல்ட்டுடைய ரேஷியோ கம்மியாகிட்டே இருக்கும். 10 பேரை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறீங்க. இந்த 10 பேர்கிட்ட நீங்கள் வந்து ப்ராஸ்பெக்டிங் குவாலிஃபைடு ப்ராஸ்பெக்டிங்காக நீங்கள் பண்ணலைன்னா அந்த 10ல் 1 கூட உங்களுக்கு க்ளோசிங் ஆகாது. ஆனால் 10 பேரையும் குவாலிஃபைடு ப்ராஸ்பெக்டிங்காக மாற்றிட்டிங்கன்னா 10க்கு 10 உங்களுக்கு க்ளோசிங் ஆகும். இது கேரண்டி. இது ரிசல்ட் ஓரியன்டு. ஓகே, அப்போ இதை நீங்கள் கேட்டதோடு விடாமல் ப்ராஸ்பெக்டிங்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அடுத்த வீடியோவில் ப்ராஸ்பெக்டிங் எப்படியெல்லாம் பண்ணலாம், எந்த மாதிரியெல்லாம் நம்ம கன்சிஸ்டன்ஸாக தொடர்ச்சியாக எந்த மாதிரியான மெத்தட்ல எல்லாம் நம்ம வாட்ஸ்அப்பை பயன்படுத்தி எப்படி பண்ணலான்றதை அடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல் லீடர்ஸ். தேங்க்யூ.